வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஒரு ரொமான்டிக்கல் ஃபேமிலி ட்ராமா மூவி தான் மார்க்கெட் மகாலட்சுமி. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பர்வட்டீசம், ரணிகா, ஹர்ஷவர்தன் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. விஎஸ் முகேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு. ஸோ இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குற பொண்ணுங்களை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு இந்த பொண்ணு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியே வீட்டில் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் இவருக்கு வரக்கூடிய பொண்ணு ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும், ரொம்ப தைரியசாலியான ஒரு பொண்ணா இருக்கணும், தன்னுடைய மனசுல பட்டதை ஓப்பனா பேசக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கணும், இப்படி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஸோ அப்படி ஒரு பொண்ணு தன்னுடைய லைஃப்ல வந்தாதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கும்போது தான் எதர்ச்சியா இவர் மார்க்கெட் போகும்போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க. ஸோ அங்க மார்க்கெட்ல காய்கறி விற்கக்கூடிய ஒரு பொண்ணை நம்ம ஹீரோக்கு பார்த்ததுமே பிடிச்சி போகுது. லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த எல்லா குவாலிட்டிஸுமே அந்த பொண்ணுக்கு இருக்கு. பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த பொண்ணை லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஹீரோ தன்னுடைய வேலையை மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் பண்றாரு. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, ஒர்க் ஃப்ரம் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. ஸோ தட் அந்த பொண்ணை இம்ப்ரெஸும் பண்ணலாம். அதே போல ஒரு பக்கம் நம்ம கம்பெனி வேலையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காரு. ஸோ இவருடைய வீட்டில் அம்மா அப்பா நாங்கள் எங்கேயோ தேடி உனக்கு நல்ல பொண்ணா பார்த்தா நீ மார்க்கெட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணாரு அண்ட் அந்த பொண்ணை எப்படி கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்ண வச்சாரு, ஃபைனலாக இவங்க ரெண்டு பேரும் லைஃப்பில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய கதை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலி ட்ராமா லவ் ஸ்டோரி தான். பட் அதை எடுத்த விதத்தில் நீட்டாகவே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு லவ் படத்தில் தனக்கு வரக்கூடிய பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இல்லை நமக்கு வரக்கூடிய ஒரு பையன் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில கனவுகளோட அந்த ஹீரோ கேரக்டரோ இல்லை ஹீரோயின் கேரக்டரோ காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோடைய கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது என்னடா நிறைய படங்களில் இதை மாதிரி பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஏற்பட்டாலும் ஸ்க்ரீன் பிளே மூலமாக வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க. புது புது காட்சிகள் மூலமாக அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாமே சுவாரஸ்யமாக எடுத்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு 4 days ஹீரோயின் கிட்ட டைம் கேட்பாரு. இந்த மாதிரி 4 daysல உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா நான் உன் லைஃப்லேயே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 நாள் அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் சுவாரஸ்யமாவே பதிவு பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த சில காட்சிகள் நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் நடிச்ச ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் எல்லாருமே கொஞ்சம் புதுமுகங்கள் மாதிரி தான் தெரியுது. எல்லாருமே அவங்க ரோலை நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதே போலதான் படத்துல வரக்கூடிய ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல காமெடி அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. பட் அதெல்லாம் ரசிக்கும் விதத்துல இல்ல. அவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஹீரோவோட லவ்க்கு ஓகே சொல்லாத ஒரு ஹீரோயின். ஸோ இந்த மாதிரியான கதையம்சம் உள்ள படங்கள் நிறைய பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இந்த படத்துல வரக்கூடிய அந்த காட்சிகள் மூலமாகவும் திரைக்கதை மூலமாகவும் ஹீரோயின் எதுக்காக நோ சொல்றாங்க, ஹீரோ ஏன் இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, அந்த சில விஷயங்களுக்கான ரீசனுமே பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி ஒரு ரொமான்டிக்கல் ஃபேமிலி ட்ராமா படத்துல எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சீரியல் பார்க்குற ஒரு ஃபீல் ஏற்படலாம். அந்த ஃபேமிலி ட்ராமாக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு சீரியல் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுத்தும். அண்ட் இதே கதையில ஒரு பெரிய ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே பெட்டரா தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஃபேமிலி ட்ராமா ரொமான்டிக்கல் காமெடி படம் தான். பட் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்துடைய அந்த சீன்ஸ் மூலமா கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்ம யூஸ்வலா பார்த்த ஒரு சில லவ் போர்ஷன்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ அதனால இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. தெலுங்குல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஃபியூச்சர்ல தமிழ் டப்பிங்ல கூட வரலாம். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.